வணக்கம். நாம எடுத்துக்கிற மருந்து மாத்திரைகள், சிகிச்சைகள் எல்லாம் பாதுகாப்பானது, அது உண்மையிலே வேலை செய்யும் நாம எப்படி நம்புறோம்? அந்த நம்பிக்கையோட அஸ்திவாரமே மருத்துவ பரிசோதனைகள்ல தான் இருக்கு. இன்னைக்கு அந்த சோதனைகளோட தரம் மற்றும் நம்பகத்தன்மையை உறுதி செய்யற முக்கியமான கொள்கைகளை நாம ஆழமா பார்க்க போறோம். இதுதான் நல்ல மருத்துவ பயிற்சி, அதாவது குட் கிளினிக்கல் பிராக்டிஸோட இதயம்னே சொல்லலாம். வாங்க இத பத்தி இன்னும் டீடைலா பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? யோசிச்சு பாருங்க, ஒரு புது மருந்து சந்தைக்கு வருதுன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்கு. ஆயிரக்கணக்கான மணி நேர ஆராய்ச்சி, நூத்துக்கணக்கான பங்கேற்பாளர்கள், கணக்கே இல்லாத அளவுக்கு டேட்டா. இந்த டேட்டாவில் ஒரு சின்ன பிழை இருந்தா கூட அதை வச்சு எடுக்கிற முடிவுகள் மொத்தமா தப்பாயிடும். அப்போ இந்த முழு ப்ராசஸையும் நம்பகமானதுன்னு நாம எப்படி உறுதிப்படுத்துறது? இந்த கேள்விக்கான பதில் தான் ஜிசிபியோட முக்கியத்துவத்தையே நமக்கு புரிய வைக்கும். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல ஜிசிபியோட அடிப்படை கொள்கைகள் என்னன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் அதோட 3 தூண்களான தரவு ஒருமைப்பாடு, பதிவுகள் தக்கவைப்பு, அப்புறம் விகிதாச்சார நடைமுறைகளை பத்தி விரிவா பார்ப்போம். கடைசியா இந்த கொள்கைகளை எல்லாம் எப்படி நிஜத்துல நடைமுறைக்கு கொண்டு வராங்கன்னு பார்க்க போறோம். நல்ல மருத்துவ பயிற்சி, அதாவது குட் கிளினிக்கல் பிராக்டிஸ் அல்லது ஜிசிபிங்கிறது மருத்துவ பரிசோதனைகளை எப்படி டிசைன் பண்ணணும், நடத்தணும், ரெக்கார்ட் பண்ணணும், ரிப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு சர்வதேச நெறிமுறை மற்றும் தரம். இது சும்மா ஒரு ரூல் புக் மட்டும் இல்லைங்க, இதுதான் அறிவியல் ரீதியான நம்பகத்தன்மைக்கு அஸ்திவாரம். ஒழுங்குமுறை அமைப்புகள், அதாவது ரெகுலேட்டரி பாடிஸ், ஒரு மருந்துக்கு ஒப்புதல் கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்றதுக்கு இந்த டேட்டாவை தான் நம்பியிருக்காங்க. ஜிசிபிக்கு 2 முக்கியமான நோக்கம் இருக்கு. ஒன்னு, சோதனையிலிருந்து வர்ற டேட்டா நம்பகமானது, துல்லியமானதுன்னு உறுதி செய்யறது. 2வது, இதை விட ரொம்ப முக்கியமானது, சோதனையில தன்னார்வமா பங்கேற்கிற மனிதர்களோட உரிமைகள், பாதுகாப்பு, அப்புறம் அவங்க நலனை பாதுகாக்கிறது. இந்த 2மே ஒன்னோட ஒன்னு பிரிக்க முடியாதது. டேட்டாவுக்காக மனிதர்களோட பாதுகாப்பை நம்ம குறைக்க முடியாது. அதே மாதிரி பாதுகாப்புக்காக டேட்டாவோட தரத்தையும் குறைக்க முடியாது. இது ரொம்ப கவனமா கையாள வேண்டிய ஒரு பேலன்ஸ். இப்போ நம்மளோட முதல் ரொம்ப முக்கியமான தூணுக்கு வருவோம். அதுதான் தரவு ஒருமைப்பாடு. ஒரு பில்டிங்குக்கு ஃபவுண்டேஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணுமோ அதே மாதிரி ஒரு மருத்துவ பரிசோதனையோட டேட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்பகமான சோதனை முடிவுகளை உருவாக்குறதுக்கு இதுதான் அடிப்படை. அப்படின்னா என்ன இந்த டேட்டா இன்டெகிரிட்டி? சிம்பிளா சொல்லணும்னா, சேகரிக்கப்பட்ட டேட்டா அதோட முழு வாழ்க்கை சுழற்சியிலையும் துல்லியமா, முழுமையா, நிலைத்தன்மையோடு இருக்கிறத உறுதி செய்யறது தான். இங்க வாழ்க்கை சுழற்சி அப்படிங்கிறது அந்த டேட்டா உருவாக்கப்படுற நிமிஷத்துல இருந்து அதை அனலைஸ் பண்ணி சேமிச்சு கடைசியா அழிக்கிற வரைக்கும் உள்ள எல்லா ஸ்டேஜஸையும் குறிக்குது. ஒரு கோர்ட் கேஸ்ல இருக்கிற ஆதார சங்கிலி மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு கண்ணியும் வலுவா இருந்தாதான் இறுதி தீர்ப்பு நம்பகமானதா இருக்கும். வலுவான டேட்டா இன்டெகிரிட்டியை உறுதி செய்ய 4 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். முதல் விஷயம் துல்லியம் மற்றும் முழுமை. அதாவது டேட்டா உண்மையான நிகழ்வுகளை அப்படியே பிரதிபலிக்கணும், எந்த தகவலும் மிஸ் ஆகக்கூடாது. 2வது நிலைத்தன்மை மற்றும் கண்டறியும் தன்மை. டேட்டாவில் ஏதாவது மாற்றம் செஞ்சா அது ஏன், எப்போ, யாரால செய்யப்பட்டதுன்னு தெளிவா பதிவு செய்யணும். இதைத்தான் ஆடிட் ட்ரையல், அதாவது ஒரு டிஜிட்டல் தடம்னு சொல்றோம். 3வது பாதுகாப்பு மற்றும் ரகசியத்தன்மை. சம்பந்தமில்லாத ஆட்கள் அந்த டேட்டாவை பார்க்கறதிலிருந்தும் மாத்துறதிலிருந்தும் பாதுகாக்கணும். கடைசியா சரிபார்த்தல் மற்றும் உறுதிப்படுத்தல். டேட்டாவோட துல்லியத்தை உறுதிப்படுத்த அது அப்பப்போ ரிவ்யூ பண்ணி சரிபார்க்கணும். இந்த 4ம் சேர்ந்தாதான் தரவு ஒருமைப்பாடுங்கிற சங்கிலி உடையாம இருக்கும். சரி, வாங்க நம்மளோட 2வது தூணுக்கு போகலாம். பதிவுகள் தக்கவைப்பு. ஒரு சோதனைய வெற்றிகரமா முடிக்கிறது மட்டும் போதாது, அந்த சோதனை சம்பந்தப்பட்ட எல்லா தகவல்களையும் எதிர்கால ஆய்வுக்காகவும் குறிப்புக்காகவும் பாதுகாப்பா வச்சிருக்கணும். இது அந்த சோதனையோட வெளிப்படைத்தன்மைக்கு ரொம்ப அவசியம். பதிவுகள் தக்க வைப்புன்னா சோதனை சம்பந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸையும், டேட்டாவையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முறையா நிர்வகிச்சு சேமிச்சு பாதுகாக்கிறது. இதை ஒரு லைப்ரரி மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. சும்மா புக்ஸ் அடுக்கி வைக்கிறது மட்டும் லைப்ரரி இல்ல, பல வருஷம் கழிச்சு கூட ஒரு புக்கை கேட்டா உடனே தேடி எடுக்கிற மாதிரி ஒழுங்குபடுத்துறது தான் முக்கியம். அதே மாதிரி தான் இங்கேயும். எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பத்திரப்படுத்தணும்? லிஸ்ட் கொஞ்சம் பெருசுதான், ஆனா சில முக்கியமானதை சொல்றேன். சோதனையோட முழு பிளானையும் சொல்ற நெறிமுறைகள், பங்கேற்பாளர்கள் சம்மதம் கொடுத்த ஒப்புதல் படிவங்கள், ஒவ்வொருத்தரோட டேட்டாவையும் பதிவு செய்யற சிஆர்எஃப்ஸ், லேப் ரிப்போர்ட்ஸ், அப்புறம் சோதனை சம்பந்தப்பட்ட எல்லா கடித போக்குவரத்தும் இதுல அடங்கும். ஏன், ஒரு சாதாரண இமெயில் கூட பல வருஷம் கழிச்சு ஒரு முக்கியமான முடிவை ஏன் எடுத்தோன்னு விளக்குறதுக்கு உதவும். சரி, எவ்வளவு நாளைக்கு இதெல்லாம் பத்திரமா வைக்கணும்? ஒரு மருந்த மார்க்கெட்ல விற்கிறதுக்கு அப்ளிகேஷன் போட்டு அதுக்கு கடைசி ஒப்புதல் கிடைச்சதுக்கு அப்புறம்
குறைஞ்சது 5 வருஷத்துக்கு இந்த டாக்குமெண்ட்ஸை தக்க வைக்கணும். ஏன்னா மருந்து மார்க்கெட்க்கு வந்த பல வருஷத்துக்கு அப்புறம் கூட அதோட பாதுகாப்பு பத்தியோ இல்ல செயல்திறன் பத்தியோ ஏதாவது கேள்விகள் வந்தா இந்த பதிவுகள் தான் பதில் சொல்லும். ஒருவேளை அந்த மருந்து மார்க்கெட்டுக்கே வரலனா அப்போ என்ன பண்றது? அப்படி ஒரு சூழல்ல சோதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்லனா நிறுத்தப்பட்டதுக்கு அப்புறம் குறைஞ்சதே 2 வருஷத்துக்கு ஆவணங்களை பத்திரமா வைக்கணும். ஒரு மருந்து சந்தைக்கு வராவிட்டாலும் கூட அந்த சோதனையிலிருந்து கத்துக்கிட்ட பாடங்கள் எதிர்கால ஆராய்ச்சிக்கு ரொம்பவே மதிப்புமிக்கதா இருக்கலாம் இல்லையா? அதனால தான் இந்த ஏற்பாடு. இந்த டாக்குமெண்ட்ஸை எங்க எப்படி சேமிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு பாதுகாப்பான கட்டுப்படுத்தப்பட்ட சூழல்ல இருக்கணும். அங்கீகரிக்கப்பட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் அதை பார்க்கறதுக்கு அனுமதி இருக்கணும். பேப்பர் டாக்குமெண்ட்ஸா இருந்தா அதுக்கு தீப்பிடிக்காத ஃபைல் கேபினெட்ஸ் இருக்கலாம். அதுவே எலக்ட்ரானிக் ஃபைல்ஸா இருந்தா என்கிரிப்ட் பண்ண சர்வர்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டான பாஸ்வேர்ட் கண்ட்ரோலோட இருக்கணும். யார் எப்போ ஒரு ஃபைலை பார்த்தாங்கன்ற பதிவும் பராமரிக்கப்படணும். இப்போ நம்மளோட 3வது தூணுக்கு வருவோம். விகிதாச்சார நடைமுறைகள். இது ரொம்ப சிம்பிள், புத்திசாலித்தனமா வேலை செய்யறத பத்தினது. யோசிச்சு பாருங்க, நீங்க ஃபோர்ட் நாக்ஸ்க்கும் உங்க ஏரியால இருக்கிற ஒரு சின்ன பேங்க்குக்கும் ஒரே மாதிரி செக்யூரிட்டி போடுவீங்களா? மாட்டீங்க இல்லையா? அதே லாஜிக் தான் இங்கேயும். எல்லா மருத்துவ பரிசோதனைகளும் ஒண்ணு கிடையாது. விகிதாசார நடைமுறைகள்னா ஒரு சோதனையில இருக்கிற ரிஸ்க் அதோட சிக்கல்களுக்கு ஏத்த மாதிரி தேவையான மற்றும் பொருத்தமான செயல்முறைகளை மட்டும் செயல்படுத்துறது. அதாவது ரொம்ப ரிஸ்க் அதிகமான ஒரு புது மருந்தை டெஸ்ட் பண்றாங்கன்னா அங்க ரொம்ப கடுமையான கண்காணிப்பும் கட்டுப்பாடுகளும் தேவைப்படும். ஆனா ஏற்கனவே மார்க்கெட்ல இருக்கிற ஒரு மருந்துல சின்னதா ஒரு மாற்றம் செஞ்சு டெஸ்ட் பண்றாங்கன்னா அதுக்கு குறைவான ரிஸ்க் தான் இருக்கும். அப்போ அங்க செயல்முறைகளை எளிதாக்கலாம். இது நம்மளோட நேரத்தையும் வளங்களையும் ரொம்ப முக்கியமான இடங்கள்ல கவனம் செலுத்த உதவுது. இந்த அப்ரோச்ல 4 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1. இடர் மதிப்பீடு மற்றும் மேலாண்மை. சோதனையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னென்ன ரிஸ்க் வரலான்னு கண்டுபிடிச்சு அதை எப்படி குறைக்கலான்னு பிளான் பண்ணணும். 2. திறமையான செயல்முறைகள். தேவையில்லாத பேப்பர் ஒர்க், திரும்ப திரும்ப செய்கிற வேலைகளை தவிர்க்கிறது. 3. முக்கியமான செயல்பாடுகளில் கவனம் செலுத்துறது. அதாவது பங்கேற்பாளர் பாதுகாப்பு, டேட்டா தரம் மாதிரி விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது. 4. நெகிழ்வுத்தன்மை. தேவைப்பட்டா கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு செயல்முறைகளை மாற்றி அமைக்க தயாரா இருக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா ஸ்மார்ட்டா, ஃபோக்கஸ்டா, சொஸ்டெக் ஃப்ளெக்சிபிளா வேலை செய்யறதான் இது. இது வரைக்கும் இந்த 3 தோண்கள் என்னன்னு தியரியா பார்த்தோம். இப்போ இதை எப்படி நிஜத்துல பிராக்டிக்கலா ஆராய்ச்சி மையங்களும் நிறுவனங்களும் செயல்படுத்துறாங்கன்னு பார்க்கலாம். எப்படி இந்த கோட்பாட்டை செயலுக்கு மாத்துறாங்க? இத சரியா செய்ய 4 முக்கியமான படிகள் இருக்கு. முதல்ல நிலையான இயக்க நடைமுறைகள், அதாவது ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், சுருக்கமா SOPஸை உருவாக்கணும். இதுதான் ரூல் புக். 2வதா பயிற்சி. சோதனையில வேலை செய்யற எல்லாருக்கும் GCP கொள்கைகள்ல முறையான ட்ரைனிங் கொடுக்கணும். 3வதா கண்காணிப்பு மற்றும் தணிக்கை. எல்லாம் சரியா நடக்குதான்னு பார்க்க அப்பப்ப ரிவ்யூ பண்ணணும். கடைசியா தொடர்ச்சியான மேம்பாடு. இது ஒரு தடவை செஞ்சு முடிக்கிற வேலை கிடையாது. இது ஒரு தொடர்ச்சியான ப்ராசஸ். எப்பவும் நம்ம செயல்முறைகளை இன்னும் எப்படி சிறப்பாக்கலான்னு பார்த்துட்டே இருக்கணும். நம்ம இந்த விளக்கத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். தரவு ஒருமைப்பாடு, பதிவுகள் தக்க வைப்பு மற்றும் விகிதாசார நடைமுறைகள், இந்த 3 தூண்களும் தனித்தனியா வேலை செய்யறதில்ல. ஒன்னோட ஒன்னு சேர்ந்துதான் ஒரு மருத்துவ பரிசோதனையோட ஒட்டுமொத்த தரம், நம்பகத்தன்மை அப்புறம் வெற்றிக்கு அஸ்திவாரமா இருக்கு. இந்த விளக்கத்திலிருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான செய்திகள் இதுதான். தரவு ஒருமைப்பாடு சோதனை முடிவுகள் நம்பகமானதுன்னு உறுதி செய்யுது. பதிவுகள் தக்க வைப்பு அந்த முடிவுகளை யார் வேணாலும் எப்ப வேணாலும் சரிபார்க்கலான்னு உறுதி செய்யுது. விகிதாசார நடைமுறைகள் சோதனைகள் திறமையாகவும் மிக முக்கியமான விஷயங்கள்ல கவனம் செலுத்துறதாகவும் இருப்பது உறுதி செய்யுது. இந்த 3ம் சேர்ந்துதான் மருத்துவ அறிவியலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. இறுதியா உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். இந்த 3 தூண்களும் ஒரு சோதனையோட அஸ்திவாரம்னு வச்சுக்கலாம். அப்போ பல நாடுகள்ல பல கலாச்சாரங்கள்ல நடத்தப்படுற ஒரு உலகளாவிய சோதனையில இந்த அஸ்திவாரத்தை உறுதியா பராமரிக்கிறதுல இருக்கிற மிகப்பெரிய சவால் எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது வேற வேற நாடுகளோட சட்டதிட்டங்களா, இல்ல மொழி கலாச்சார பிரச்சனைகளா, இல்ல டேட்டா பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட சிக்கல்களா? இதை பத்தி யோசிச்சு பாருங்க. அடுத்த விளக்கத்தில் சந்திப்போம்.